திருவண்ணாமலையில் நடைபெற்ற திமுக இளைஞரணி கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அமித்ஷா மட்டுமல்ல அவரது சங்கி படைகள் வந்தாலும் கூட தமிழ்நாட்டை எதுவும் செய்ய முடியாது என்று சவால் விடுத்திருக்காரு. பீகாரை வென்றுவிட்டோம், இனி அடுத்த இலக்கு தமிழ்நாடுதான் என்று அமித்ஷா சொன்னாலும், அவர் மட்டுமல்ல அவரது சங்கி படையை தமிழ்நாட்டிற்கு வந்தாலும் எதுவும் செய்ய முடியாது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆவேசமா சவால் விடுத்திருக்காரு. திருவண்ணாமலையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற திமுக இளைஞரணி வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சிறப்புரை ஆற்றியிருக்காரு. இந்த கூட்டத்தில் துரைமுருகன், ஆர். ராசா உள்ளிட்ட முக்கிய தலைவர்களும் கலந்து கொண்டிருந்தாங்க. நிகழ்ச்சியில் பேசிய முதல்வர் மு.க.ஸ்டாலின் மாசாக கெத்தாக இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் என்று கூறி தனது உரையையும் தொடங்கியிருந்தார். உங்களை பத்தி சொல்றேன். மாசா கெத்தா இங்க வந்திருக்க திராவிடியன் ஸ்டாக்ஸ் எல்லோருக்கும் என்னுடைய முதல் வணக்கம். நிகழ்ச்சியிலே பங்கேற்று உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய கழக பொதுச் செயலாளர், நம்முடைய மூத்த அமைச்சர், என்னுடைய ஆரோக்கிய அண்ணன் துரைமுருகன் அவர்களே, முதன்மை செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் கே.என். நேரு அவர்களே, கழக இளைஞரணியின் செயலாளர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் தம்பி உதயநிதி அவர்களே, நிகழ்ச்சி ஏற்பாடுகளை சிறப்பாக செய்த அமைச்சர் ஏவா வேலுவை முதலமைச்சரும் பாராட்டியும் இருந்தார். ஏவா வேலுவிடம் ஒரு வேலையை கொடுத்தால் அது பற்றி கவலைப்பட தேவையில்லை என்ற அளவுக்கு மிக சிறப்பாக வேலைகளை முடித்து விடுவார் என்று புகழாரமும் சூட்டியிருந்தார். வேலுகிட்ட ஒரு வேலையை சொல்லிட்டா அதை பத்தி நாம சிந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி இந்த கூட்டத்தை சிறப்பா ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய வேலுவர்களுக்கு என்னதான் இளைஞரணியின் தம்பி உதயநிதி நன்றி சொல்லியிருந்தாலும், தலைமை கழகத்தின் சார்பில் தலைவர் என்கிற முறையில் நானும் நன்றி கூற விரும்புகிறேன். இளைஞரணி திரளை பார்த்தபோது தனது பழைய நினைவுகள் வந்ததாக முதலமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். உங்களை பார்க்கும்போது 50 ஆண்டுகள் டைம் டிராவல் செய்து பின்னால் போனது போல இருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் பயணம் செய்து இளைஞரணியை வளர்த்தெடுத்தது ஞாபகத்திற்கு வருகிறது என்று சொல்லியிருந்தார். இளைஞரணியினரின் எனர்ஜி இப்போது எனக்கு டிரான்ஸ்பர் ஆகியிருக்கிறது என மகிழ்ச்சியுடன் தெரிவித்திருந்தார். எதிரில் இருக்கக்கூடிய உங்களை பார்க்கும்போது ஒரு 50 ஆண்டுகள் டைம் டிராவல் பண்ணி பின்னாடி போன மாதிரி எனக்கு இருக்கு. உங்களை மாதிரி இளைஞனா கிராமமா தமிழ்நாடு முழுக்க பயணம் பண்ணி இந்த இளைஞரணியை வளர்த்தெடுக்க நான் பயணம் செய்த அவைகளெல்லாம் எண்ணி பார்க்கிறேன். அதுதான் இப்பொழுது எனக்கு ஞாபகங்களாக வந்து கொண்டிருக்கிறது. எத்தனை ஞாபகங்கள்! இரவு பகல் பார்க்காம, தூக்கம் இல்லாம, கிராமங்கள் தோறும் கொடியேற்றம், திண்ணை பிரச்சாரம், நாடகம், பொதுக்கூட்டம் என கழக நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கோம். அப்படி உழைச்சி வளர்த்த திராவிட முன்னேற்ற கழகம் 75 ஆண்டுகளை நிறைவு செஞ்சிருக்கிறோம்.
அப்படிப்பட்ட கழகத்திற்கு புது ரத்தமாக வந்திருக்கக்கூடிய உங்களை எல்லாம் பார்க்கும்போது புது மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் பிறக்குது. அது மட்டுமல்ல, உங்களுடைய எனர்ஜி எனக்கு டிரான்ஸ்பர் ஆகியிருக்கு இப்போ. மேலும் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, திமுகவை அண்ணாவிற்கு 40 வயது இருக்கும்போது, கருணாநிதிக்கு 25 வயது இருக்கும் போதும் இளைஞர்களால் தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம் இது என்று பெருமையுடன் குறிப்பிட்டிருந்தார். இந்த மாபெரும் இயக்கத்தை பேரறிஞர் அண்ணா அவர்கள் தொடங்கினப்போ அவருக்கு வயசு 40. தலைவர் கலைஞருக்கு 25 வயசு தான். பேராசிரியர் நாவலர்னு பலரும் அவங்களோட இருந்தவங்க அத்தனை பேருக்கு 20கள் தான் இருந்திருக்கிறாங்க. பாஜகவின் இலக்கு குறித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் கருத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரடியாகவே பதிலடியும் கொடுத்திருந்தார். பீகாரை ஜெயித்து விட்டும், இனி அடுத்த டார்கெட் தமிழ்நாடு தான் என்கின்றார் அமித்ஷா. அமித்ஷா மட்டுமல்ல, சங்கி படையே வந்தாலும் கூட எதுவும் செய்ய முடியாது. ஏனென்றால் இது தமிழ்நாடு. எங்கள் கேரக்டரை நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீர்களே என்று சவால் விடும் தோணியில முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசியிருந்தார். தமிழ்நாட்டை இருட்டூர்கள் தள்ளும் அனைத்தையும் எதிர்த்து தோற்கடித்து புது வரலாறு படைத்தோம், திமுக எடுத்தோம் கவிழ்த்தோம் என எதையும் செய்துவிடவில்லை என்று அவர் தெரிவிச்சிருந்தார்.